ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். எல்லோருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி போகி வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிட்டு நம்மளோட அடுத்த தையை வந்து நம்ம அமோகமாக கொண்டாடுவோம். ஆக்சுவலாக இதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை எரிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு எரிச்சிட்டு நம்ம ரொம்ப பாசிட்டிவிட்டியோடு நம்ம நாளை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த போகியோட ஒரு உட்கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கும். நம்ம என்ன தான் அமைதியாக இருந்தாலும் நம்மளை திரும்ப திரும்ப ஒன்று சொல்லும்போதும், நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போதும் நமக்கு வந்து அந்த கோபம் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி வர்றது தான் லைஃபு. அப்படி தான் கொண்டு போகணும். அண்ட் இன்றைக்கான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பேங்கிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சூப்பரான எலகண்ட்டான டிசைன்ஸ்லாம் நிறையவே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து 1 கிராம் கோல்டு ஃபினிஷிங்கில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வேணும், செயின், மெட்டி, மோதிரம் இந்த மாதிரி எது வேணும் அப்படின்னாலும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் பண்ணுறது தான், இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, என்னுடையது தான். இதில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கான இதுக்கு ரிப்ளைஸும் நான் கொடுப்பேன். அண்ட் வந்து இன்றைக்கி நாள் வந்து எனக்கு பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருந்தது. கடகடான்னு வேலைலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வெளியில் போகிற வேலையும் இருந்தது. வெளியிலலாம் போயிட்டு வந்தேன், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வெளியில் வந்து நான் மோஸ்ட்லி வெளியில் நான் சாப்பிட்றது வந்து இந்த சாண்ட்விச்சாக தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக நார்மல் பேக்கரியில் கிடைக்கிற அந்த சாண்ட்விச், அந்த ப்ரெட்டுக்குள்ளே அந்த கேரட் இதெல்லாம் வச்சு தரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்டு நான் ஒரு டீ குடிச்சினாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேன். வெளியிலலாம் பயங்கர சிலுசிலுன்ட்டு இருக்குது. வெளியில் போயிட்டு வந்தாவே குளிராகவும் இருக்குது. அண்ட் வந்து கொஞ்சம் நம்மளையும் பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துக்க நான் பாருங்கள், என்னோடய முகம் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. ஏன்னா இன்றைக்கி ஒர்க்கும் அதிகம், வீட்லேயும் ஒர்க் அதிகம். ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ணணும் இல்லையா? அது பெரிய ப்ராசஸிங். அந்த க்ளீனிங் ப்ராசஸிங் முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் போயிட்டு வந்துட்டு கடை வேலையும் பார்த்துட்டு வரும்போது இப்படி தான் என் மூஞ்சி சொங்கின்னு ஆகிடும். செம்ம டயர்டாகிடும். ஈவினிங் போல் ஒரு டீயுமே எடுத்துக்கிட்டேன். அண்ட் நைட் டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். பட் அதை ஷூட் பண்ண நான் மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு, சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எனக்கு. அந்தளவுக்கு நான் ரொம்பவுமே டயர்டாக இருந்தேன். அண்ட் நைட்டு எப்பவும் போல் என்னோடய ஃபேட் கட் ரொட்டீன் கூட தான் என்னோடய டேவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். மார்னிங் அண்ட் நைட்டு, ஏர்லி மார்னிங் அண்ட் நைட்டு வந்து என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க் கண்டிப்பாக இருக்கும். நான் டயட்டு இருந்தாலும் டயட்டு இல்லாத நாட்களும் சீட் டே எந்த டேவாக இருந்தாலுமே வந்து என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க் வந்து என்னோடய நாளில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த ஜுவல் வேணுனாலுமே எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் அண்ட் வந்து குவாலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.